ஆவியானவர் அப்பப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து போகிற ஆள் கிடையாது. விசிட்டிங் கெஸ்டாக இல்லாமல் ஆவியானவர் எப்பொழுதுமே நம் கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் புதிய உடன்படிக்கையிலே உண்டாயிருக்கிறது. யோவான் 14 அதிகாரம் 16 வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுக்கு உடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவானை அவர் உங்களுக்கு தந்தருள்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் இவர்களுடனே தேவ ஆவியானவர் வந்து போனார். அந்த ஊழியம் தேவைப்படுகிற காலத்தில் ஆவியானவர் அவர்கள் மேலே வருவார். அவர்கள் வேற மனிதர்களாக மாறி தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் அப்பப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து போகிற ஆள் கிடையாது. விசிட்டிங் கெஸ்டாக இல்லாமல் ஆவியானவர் எப்பொழுதுமே நம் கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் புதிய உடன்படிக்கையிலே உண்டாயிருக்கிறது. அப்புறம் சொல்லுகிறார், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து போனார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம் கூடவே இருக்கிறார். அதுவே மேன்மையான காரியம், மகிமையான காரியம். அதுக்கப்புறம் சொல்லுகிறார், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாருங்கிறார். நமக்குள்ளாகவே இன்டுல்லிங் பிரசன்ஸாக எப்பொழுதுமே நம்மோடு இருப்பார் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரம், தேவாலயத்தில் மகா பரிசலத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கிற அந்த கிருபாசனத்தில் 2 கேருபீன்களுக்கு நடுவே ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த இடத்தின் மேலே தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஷக்கீனா குளோரி இருந்தது. மகிமையான காரியம். ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தாலும் சரி, தேவாலயத்தை பார்த்தாலும் சரி, அது மகிமையான காரியம், விந்தையான காரியம், அழகான காரியம். முழுவதும் தங்கத்தால் செய்யப்பட்ட இடம். அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட இடத்துல பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், தேவ ஆவியானுடைய பிரசன்னம், வேறு விதமாக தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்தது. அவர்கள் அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லும் பொழுது அந்த மகிமை அவர்களை வழிநடத்தது. மேக ஸ்தம்பமாக தேவன் அவர்களை வழிநடத்தி போனார். அதான் அங்கிருந்த மகிமை. அந்த மகிமை எந்த இடத்துல தங்குதோ அந்த இடத்துல அவர்கள் தங்குவார்கள். கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்த பொழுது பூமியில நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னு சொல்லுகிறது. அதே நேரத்தில் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலே இருந்து கீழே வரை கிழியுது. அது மனிதர்கள் கிழித்த செயல் அல்ல. எந்த ஒரு மனிதனும் பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி உள்ள நுழைய முடியாது. அங்கே காவலாளிகள் இருப்பார்கள். வெளிப்பிரகாரத்தை தாண்டி உள்ள போக முடியாது. உள்ள போய் மகா பரிசுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த 18 இன்ச்சு திக்குள்ள அந்த திரைச்சீலை கிழிக்க முடியாது. 18 இன்ச்சுங்கிறாங்க. நம்ம 4 பேப்பரை ஒன்றா வச்சு கிழிச்சாவே கஷ்டம். சில கோபத்தில் ஒரு நோட்டையோ புத்தகத்தையோ கிழிக்கிறோம்னா கிழிக்க முற்படலாம், முடியாது. ஒத்த பேப்பராக கிழிக்கலாம். இது பேப்பர் அல்ல, 1 இன்ச் அல்ல, 18 இன்ச்சு உள்ள ஒரு திரைச்சீலை கீழிருந்து மேலே கிழிக்கல, மேலேருந்து கீழே கிழிக்கிறது. ஏனென்றால் தேவன் பலத்த விதத்தில் அந்த இடத்தை காலி பண்ணுறாரு. ஏன் காலி பண்ணுகிறார் என்றால், இயேசுவின் இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, கல்வாரியில் சிந்தின அந்த இரத்தத்துக்கு யார் மதிப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதற்காக உள்ளே இருந்து வெளியே வந்தார். இதுதான் மனுக்குலத்திற்காக தேவன் வைத்திருக்கிற நித்தியமான காரியம். அவர்களுடனே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே இருப்பேன்னு சொன்னார் இல்லையா, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வெளியே வருகிறார். ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவிக்கெதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருந்தான்னு சொல்லும் பொழுது இருக்கிறாரா இல்லையான்னு கிடையாது. வாசமாய் இருந்தால்னா நிரந்தரமாக உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியால், அந்த அர்த்தத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. நிரந்தரமாக உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினால், எந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்தை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிரோடு எழுப்புவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பும் பொழுது தன்னோட வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை வெளிப்படுத்தினார் சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிப்பில் அந்த வல்லமை வெளிப்படவில்லை, சிலுவையில் மரிக்கும் போது கூட அந்த வல்லமை வெளிப்படவில்லை.
கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின பொழுது உலக மக்களுடைய அத்தனை பாவத்தையும் சாபத்தையும் பாவத்துக்குரிய எல்லா தண்டனையும் அவர் சுமந்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவருடைய சரீரத்தை உயிரோடு எழுப்புவதற்கு தன்னுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை வெளிப்படுத்தினான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுகிறது. இயேசுவானவர் வர தாமதிக்குது அப்படி என்றால் சரீரம் அடக்கம் பண்ணப்படும். இல்லைன்றால் இயேசுவானவர் சீக்கிரமாக வரப்போறார், இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் வரப்போறார் என்றால் மத்திய வானத்தில் பார்க்கும் பொழுது இந்த சரீரத்தை இமை பொழுதுல ஆவியானவர் மாற்றுவார். அது பின்னாடி நடக்க போற ரியாலிட்டி. அது நடக்கிற வரை உங்கள் சரீரத்தில் சுகம் தேவைப்படுகிறது என்றால் வியாதியிலிருந்து கர்த்தர் சரீரத்தை உயிர்ப்பிப்பார், தீர்க்காயுசோடு வாழ வைப்பார். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கு, பொருளாதார இக்கட்டில் மாற்றிருக்கிறீர்கள் என்றால் பொருளாதார இக்கட்டிலிருந்து எந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்தை உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் மரித்து போய் கிடக்கிற உங்கள் பொருளாதாரத்தை உயிர்ப்பிப்பார். இதை விசுவாசிங்க. என் பொருளாதாரத்தை உயிர்ப்பிப்பார், என் குடும்ப பிரச்சனையை உயிர்ப்பிப்பார். தேவன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த ஜீவன் ஆவியானவர் மூலமாக என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உண்டாகும் என்பதை விசுவாசியுங்கள்.